வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நம்ம எப்படி ஒரு பர்ஃபெக்டான மணி மேக் பண்ணுறது, எந்தெந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணலாம், எந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நீங்கள் பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர்னால் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். இன்ட்ராடே ட்ரேடிங் ஆர் டே ட்ரேடிங் அப்படின்னு சொல்லலாம் இந்த ட்ரேடிங்கை. இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நார்மலாக மார்க்கெட் வந்துட்டு 9:15 to 3:30 வரைக்கும் நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அது ரன்னிங் டைமில் இருக்கும். இந்த டைமிங்குள்ளே ஒரே நாளில் ஒரு ட்ரேடில் ஒருத்தவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வராங்க அப்படின்னா அதுதான் இன்ட்ராடே ட்ரேடிங் ஆர் டே ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் பிகினர்ஸ் எல்லாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது எதில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் தான். இது ரொம்பவே ஈஸியாகவும் நல்லா நம்மளுக்கு ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் அண்ட் வந்துட்டு புரோக்கர்ஸ் வந்துட்டு நிறைய மார்ஜின் தர ஒரு ட்ரேடிங் செஷனாகவும் நம்மளுக்கு இருந்துட்டு வருது. இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கில் எப்படி நம்ம பர்ஃபெக்டாக ப்ராஃபிட் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பாயிண்ட்ஸை வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டு நாட் ஃபால் ஆர் க்ரீட். ஆமாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்போவுமே அதிகமாக ஆசைப்படவே கூடாது. ஆஸ் எ இன்ட்ராடே ட்ரேடராக பர் டேக்கு வந்துட்டு 4 ட்ரேடர்ஸ் மேக்ஸிமம் வந்துட்டு பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் ஆசைப்பட்டு பண்ணுறீங்க அப்படின்னா அதுட்டு வந்துட்டு ரிஸ்க் தான் ஜாஸ்தியாக இருக்கும். இதை இன்னும் ரொம்ப தெளிவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்துட்டு நீங்கள் டார்கெட் வச்சுட்டு, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 2000 rupees 3000 rupees வந்துட்டு டார்கெட் வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு 2 ட்ரேட்லேயே வந்து உங்களுக்கு அந்த நீங்கள் டார்கெட் வச்சுருந்த அமௌண்ட் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் 3rd 4th ஆப்ஷனுக்கு போகவே தேவையில்லை. இது மாதிரி நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுட்டு அதுக்குள்ளே நீங்கள் ட்ரேட் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் இன் ஸ்டாக்ஸ் ஃபாலோயிங் தேர் செக்டார் ட்ரெண்ட். ஆமாங்க, ஒரு கம்பெனியோட எந்த செக்டாரில் ஒரு கம்பெனி எந்த செக்டாரில் இருக்குது, அன்னைக்கு அந்த செக்டார் வந்துட்டு அப் ட்ரெண்டாக இருக்கா டவுன் ட்ரெண்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ண வேண்டியது பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி நீங்கள் பண்ணாமல் அந்த ட்ரெண்டு அப் ட்ரெண்டாக இருந்து நீங்கள் டவுன் ட்ரெண்டாக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்னைக்கு ப்ராஃபிட் வந்துட்டு லாஸ் ஆகிரும். ஸோ அந்த கம்பெனியோட ட்ரெண்டை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணணும். அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூஸ் லிக்விடிட்டி ஸ்டாக்ஸ். இருக்கிறதுலே ரொம்பவே முக்கியமான ஒரு மெத்தட் வந்துட்டு இதுதான். பையர்ஸும் செல்லர்ஸும் அதிகமாக இருக்கிற ஸ்டாக்கை வந்துட்டு நம்ம வாங்குகிறோம், நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா தான் நம்ம இது ஈஸியாக பை பண்ணவும் முடியும், ஈஸியாக செல் பண்ணவும் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பென்னி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்டு வந்துட்டு செல் பை பண்ணுறவோ யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த ஸ்டாக் வந்துட்டு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு லிக்விடிட்டி இருக்காது. ஸோ நீங்கள் அதை செல் பண்ணுறதுக்கும் கஷ்டம், அதை நீங்கள் வாங்கும் போது ஈஸியாக நீங்கள் வாங்கிடுவீங்க, செல் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வொலாட்டிலிட்டி. இந்த பேலன்ஸ் வொலாட்டிலிட்டினா என்ன? ஃபஸ்ட்டு வொலாட்டிலிட்டினா ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுனாக ஏறி இறங்கிட்டே இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில். இதில் நம்ம வொலாட்டிலிட்டியை சார்ந்து எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நிஃப்டி இன்றைக்கி அப் ட்ரெண்டாக இருக்குது, அதோடைய வொலாட்டிலிட்டி கொஞ்சம் ஹையாகவே இருக்குது அப்படின்னா ஃபுல்லாகவே நீங்கள் அன்னைக்கு பை ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு வொலாட்டிலிட்டி ஹையாக இருக்கும்போது பை ஆப்ஷன் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்பவே ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டாக நிஃப்டி இன்றைக்கி டவுன் ட்ரெண்டாக இருக்குது, வொலாட்டிலிட்டி ரொம்ப கீழே இருக்குது அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் செல் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்பவே சிறந்ததாக இருக்கும். ஆஸ் எ ட்ரேடராக நம்ம இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நம்ம வந்துட்டு ஈஸியாக ப்ராஃபிட் பார்க்கலாம். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.